பிரைஸ் தி லார்ட். நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்தக்க நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். The book of Exodus chapter 14 verse 13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்தரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென். எத்தனை கருத்துக்கள் இந்த இடத்துல எடுத்து சொல்லப்படுகிறது. பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பாருங்கள். ஆமென். ரட்சிப்புக்காய் பாருங்கள், அவருடைய ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இன்று நீங்கள் பார்க்கிற இந்த பிரச்சனை, எகிப்தர் என்று சொல்லும் பொழுது நமக்கு எதிரே வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், ஆமென், இதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை தரும்படிக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆனபடினாலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஆமென், முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிக்கிறதா இருந்தாலும் இந்த வசனம் தியானிச்சு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இந்த நாளில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.